ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பத்ரிநாத் கோயிலுக்கு போனீங்கன்னா பக்கத்தில் மனா வில்லேஜ் இருக்குங்க. இந்தியாவோட ஃபஸ்ட்டு வில்லேஜ் அப்படிம்பாங்க. பட் யாருமே அங்கே இருக்கிற ஒரு ஸ்டோரி வந்து சொன்னது இல்லைங்க. இப்போ நான் ஸ்டாச்சுவெல்லாம் காமிச்சு தர பார்த்தீங்களா, இவங்க தான் பஞ்ச பாண்டவர்கள். மகாபாரதம் முடிஞ்சதுக்கப்புறம் இது வழியாக தான் நடந்து போய் அவங்க சொர்க்கத்துக்கு அதாவது போனதாக ஒரு சரித்திரம் இருக்குது, வரலாறு இருக்குங்க. பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மந்தாகினி ரிவர், லெஃப்ட் சைடில் இப்போ பாருங்கள், கொஞ்சம் முன்னாடி போகிறேன். இந்த சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள் வந்து அவங்களோட இதில் இருக்கும். முன்னாடி கொஞ்சம் நடந்து போகிற பெரிய சிலை. ஆனால் பட் இது யாருமே அதிகமாக வந்து மனா வில்லேஜில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாருமே காமிச்சது கிடையாது. நானே பார்த்து ஷாக் ஆகிட்டேன். பார்த்திங்கன்னா அவங்க கூட ஒரு நாய் போகுங்க. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா யமன் நினைக்கிறேன், கூட்டிகிட்டு போகும். அவங்கள கூட்டிகிட்டு போய் வழிகாட்டும். ஒவ்வொருத்தராக இறந்துருவாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறவர் வந்து யுதிஷ்டனோட சிலைங்க. அதாவது தர்மன்னு கூப்பிடுவோம்ல, அவர் தான். அடுத்ததான் வந்து பீமனோட சிலை, பீமன் பைல்வான். அடுத்தது பார்த்திங்கன்னா அர்ஜுனனோட சிலை இருக்கும். அர்ஜுனன் வந்து வில்வித்தையில் வந்து பயங்கரமான ஒரு வீரர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து அர்ஜுனுக்கு அப்புறம் நகுலன் சிலை, நகுலனுக்கு அப்புறம் சகாதேவனோட சிலை இருக்குங்க. பார்த்திங்கன்னா மனா வில்லேஜிலேருந்து அங்கேருந்து நீங்கள் மறுபடியும் நடந்து போனோங்க. உள்ளே நடந்து போனீங்கன்னா இந்த சிலையெல்லாம் இருக்கும் அந்த பாலத்துக்கிட்ட. அங்கே தான் வந்து சரஸ்வதி நதி வந்து பார்த்திங்கன்னா கீழே போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா நகுலன் முடிச்சுட்டு இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஞ்சாலி அப்படின்னு சொல்லுவாங்க. பாஞ்சாலி லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு சிலை தான் வந்துட்டு சகாதேவனோட சிலைங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா கோவில் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு சில வரலாறு எல்லாமே இங்கே இருக்குது. பார்த்திங்கன்னா இது வழியாக தான் நடந்து சொர்க்கத்துக்கு போனதாக ஒரு ஐதீகம் இருக்குது. நீங்கள் பத்ரிநாத் போனீங்கன்னா கண்டிப்பாக மனா வில்லேஜ் விசிட் பண்ணுறப்போ இந்த இடத்தையெல்லாம் போய் பாருங்கள். பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மந்தாகினி ரிவரை காமிச்சு தரேன் எப்படி இருக்குன்ட்டு. இன்னுமே அந்த பக்கம் இன்னுமே கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் போனீங்கன்னா இன்னும் சூப்பரான ஸ்பாட்லாம் இருக்குது. அங்கே கூட போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. பத்ரிநாத் போயிட்டு இந்த இடம்லாம் பார்க்காம வந்துடாதீங்க மக்களே, போனதே வேஸ்ட் ஆகிடும். பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மந்தாகினி ரிவரோட தண்ணியை வந்து பாட்டிலில் நிறச்சி வைப்பாங்க, வாங்கி ஏமாந்துடாதீங்க. நான் ஏன்னா கீழேயும் அவன் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரதெல்லாம் நான் பார்த்தேங்க. ஸ்டாச்சுவெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.